ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இப்போ வந்து சிக்கன் கிரேவி தான் செய்யப்படுறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, சால்ட்டு, அதுக்கப்புறம் வந்து 1 kg வந்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன்லேயோ குக்கர்லேயோ வந்து ஒரு 3 குழிக்கரண்டி அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஆயிலில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். ஹோல் கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 3 பெரிய வெங்காயம், ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன். மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மிளகாப்பொடி, காஷ்மீரி மிளகாப்பொடி, அதுக்கப்புறம் தனியா பொடி. காரத்துக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் தெளிச்சுட்டு இப்போ வந்து சிக்கனை சேர்த்துருவோம். சிக்கனை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு சேர்த்துருங்க. கிரேவி எவ்வளோ வேணுமோ நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதிலே வந்து தண்ணி விடும், சிக்கனை வந்து தண்ணி விடும். தேவையான சால்ட்டு. இப்போ மூடி வேக வச்சிடலாம். நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். சிக்கன் கிரேவியோட சூப்பராக பிரியாணியும் செஞ்சுருக்கேன் பாருங்கள். சூப்பர் ரெடி ஆகிடுச்சு சிக்கன் பிரியாணியும். இதோட நம்ம வந்து இப்போ சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மெல்லமாக தான் வந்து இல்லைன்னா வந்து அரிசி வந்து உடைஞ்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி சூப்பராக அருமையாக ரெடியாக இருக்குது. இதோட நம்ம பச்சடியோட கிரேவியோடு சர்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக அருமையாக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி பச்சடியோட சர்வ் பண்ணலாம். சிக்கன் கிரேவியும் சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.